வணக்கம் சொந்தங்களே. இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு பயம், கோபம், கவலை, மன அழுத்தம் என்ற இந்த 4 எல்லோருக்குமே, ஒவ்வொரு மனிதனுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இயற்கையாகவே அமைந்து விடுகிறது. அதிலே இந்த பயம் வந்துவிட்டதென்றால் ஆண்களுடைய சிறுநீரகத்தை பாதிக்கிறதாம். ஆண்களோ பெண்களோ பயம் வந்துவிட்டால் சிறுநீரகத்தை பாதிக்கிறதாம். ஆகவே பயப்பட வேண்டியதே இல்லை. என்ன நடந்தாலும் நன்மைக்கே. எது நடந்தாலும் நடந்ததை நடந்தவையாக மறந்துவிட்டு அடுத்து நடக்கப் போகின்ற நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பயத்தை விட்டுவிடுங்கள். கவலை கொண்டீர்களேயானால் உங்களுடைய கவலை உங்கள் குடலை பாதிக்கிறதாம். செரிமான பிரச்சனையை உண்டு பண்ணி உடலை உங்களிடத்திலிருந்து கவலையை அதிகமாக்க விட்டுவிடுங்கள். கவலையை விட்டுவிடுங்கள். உங்களுடைய குடல் பாதிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி கோபம் உங்களுடைய கல்லீரலை பாதிக்கிறதாம். அடிக்கடி நீங்கள் கோபப்படுவதால் கல்லீரலை பாதிக்கிறதாம். கோபம் ஏன் பட வேண்டும்? கோபம் படக்கூடிய அர்த்தம் என்ன? கோபத்தை ஏன் நாம் அடுத்தவரிடத்திலே அன்பாக பேசுவோம், நல்லதை பேசுவோம், நல்லபடியாக பேசுவோம், கோபத்தை தவிர்ப்போம். கோபமாக பேசுவதால் கல்லீரல் பாதிக்கப்படுகிறதாம். மன அழுத்தத்தால் இதயம் பாதிக்கப்படுகிறதாம். மன அழுத்தத்தால் இந்த இதயம் பாதிக்கப்படுகிறதாம். ஆக மன அழுத்தத்தை வைக்காதீர்கள். எதையாவது ஒன்றை நினைத்து கொண்டு அவன் அப்படி, இவன் எப்படி, குழந்தை எப்படி, பேரன் அப்படி, பேத்தி எப்படி, அவன் பக்கத்து தோட்டத்துக்காரர் அப்படி, பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி, மருமகன் அப்படி, மருமகள் எப்படி என்று அந்த மன அழுத்தத்தை உண்டு பண்ணாதீர்கள். எது நடக்க வேண்டுமோ அந்த நடப்பதை நன்றாக சிந்தித்து, அந்த சிந்தனையின் வழியிலே அதை சரி பண்ண முயற்சி செய்யுங்கள். மன அழுத்தத்தை குறையுங்கள். ஆகவே பயம், கோபம், கவலை, மன அழுத்தம் இந்த 4மே ஒரு மனிதனை கொல்லக்கூடிய தீய சக்தியாகும். இந்த 4ஐ எப்படியாவது ஒவ்வொரு மனிதரும் குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த 4ஐ குறைத்தீர்களேயானால் உங்கள் வாழ்க்கை எனும் பயணம் வசந்த காலமாக மாறி நல்ல ஒரு மகிழ்ச்சியான பூக்களாக பூத்து உங்களை சந்தோஷம் எனும் கடலிலே நீந்த கற்றுக் கொடுக்கும். இந்த 4ஐ தவிர்த்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.